பெரியார் வந்து இதை பண்ணாரு அதை பண்ணாரு சொல்லலாம். அதுக்கு எதிர்த்தரப்புல ஏதோ ஒரு வாதம் வைக்கிறாங்க அப்படின்னும் அதை நம்ம ஏத்துக்கக்கூடிய மெச்சூரிட்டி நமக்கு இருக்கணும். பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வராங்க பெரியாரை பத்தி ஏதோ ஒண்ணு பேசிட்டு போறாங்க. 1945 1956 ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இந்த என்ன சொல்றது, இந்த வெங்கல கடையில யானை போந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு இவங்க சொன்ன ஸ்டஃப் தப்பு அப்படின்னு சொல்லி யாராவது எதிர்க்கிறது வைக்கும்போது அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அதை பர்சனலா எடுத்துக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து படிப்பறிவு இல்லாதவங்க, தற்குறிங்க. இன்னும் கேட்க போனா நிறைய திராவிட சித்தாந்தவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா, கள்ளழகரை பத்தி தப்பா பேசுறாங்க. கள்ளழகர் ஆத்துல இறங்கும் போது நிறைய திராவிட சித்தாந்தவாதிகள் ட்விட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா, அவர் வேசி வீட்டுக்கு போயிட்டு லேட்டா வந்தாரு, மீனாட்சி அம்மனுக்கு எத்தனை தடவை கல்யாணம் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் நைட் எப்படி நடக்கும், இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறது திராவிட சித்தாந்தவாதிகள். அதே திராவிட சித்தாந்தத்துல இருக்கிற நீ ஆக்சுவலா ஒண்ணு மதுரைக்காரினா இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கணும், இல்லைனா இது அப்படியே ஃபேட் அவுட் பண்ணிட்டு நானும் மதுரைக்காரன் தாண்டான்ற மாதிரி பேசிக்கிட்டு, ஆனா ஆக்சுவலா மீனாட்சி திட்டம் கூட நீ கூட்டணி வச்சுட்டு இருக்க அப்படின்னா, ராவணன் வந்து உங்களுக்கு லேண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு ராவணன் உங்களுக்கு தமிழன் அப்படின்னா, சங்ககால தமிழர்கள் தான் வந்து இந்தியா முழுக்க பரவி இருந்தாங்க நீங்களே சொல்றீங்க. இந்தியா முழுக்க தமிழர்கள் தான் இருந்தாங்கன்னு சொல்றீங்க. அப்ப ராமரும் தமிழர் தாங்க, ஏன் அதை எடுத்துக்க மாட்டீங்க? அண்ட் இன்னொரு ரெஃபரன்ஸ் என்னன்னா, ராமருடைய குலதெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீரங்கம் பெருமாள். இன்னைக்கும் அயோத்தியால ராமர் கோயில் கட்டி இருக்கும் போது ராமர் சந்நிதிக்கு மேல ஸ்ரீரங்கம் பெருமாள் தான் பள்ளி கொண்டிருக்கிறார். அப்போ தமிழ்நாட்டுல தன்னுடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் உங்களுக்கு தமிழர் இல்லை. ஆனா எங்கேயோ லக்னோல இருந்து வந்து இலங்கை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு மன்னர் அடிச்சு விரட்டிட்டு அந்த இடத்த ஆக்குப்பை பண்ண ராவணனை நீங்க தமிழன்னு சொல்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு தமிழ் மேல பற்று கிடையாது, தமிழர்களுடைய முப்பாட்டனை வந்து தூக்கி பிடிக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. ராமருக்கு அகேன்ஸ்டா ஒரு கேரக்டர் நமக்கு தேவை, அதனால ராவணனை தூக்கி பிடிக்கிறீங்க. திருநள்ளாறு கோயிலுக்கு மேல நாசானால சேட்டலைட் லான்ச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லுவோம். அந்த மாதிரி பேசக்கூடிய குரூப்ஸ் எல்லாம் இங்க இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களை ஒரு சைடு கூப்பிட்டு உட்கார வச்சுக்கிட்டு, பக்கா திடல்ல இருந்து ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கக்கூடிய இன்டெலக்சுவல்ஸ் ஒரு சைடு உட்கார வச்சுக்கிட்டு ஆன்மீகத்தை பத்தி பேசுவாங்க. ஆன்மீகத்துக்கும் திருநள்ளாறு கோயிலுக்கு மேல சேட்டலைட் போடுறோம்னு சொல்றவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்களுடைய கடைக்கன் பார்வை நம்ம மேல படும். நேற்று வந்தா கமலஹாசன்லாம் வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிட்டான், எனக்கு இன்னும் எதுவும் கொடுக்காம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது நம்ம குலைச்சோம்னா மேபி ஏதாவது. டி தமிழர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட நினைச்சிருக்க விருந்தினர் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ஃப்ளூயன்சர் விக்னேஷ் வாஸ்தவர் அவர்கள் இன்னைக்கு நம்மளோட நினைச்சிருக்காரு. அவர்கிட்ட கேட்டு பல விஷயங்கள் தெரிஞ்சுப்போம். வாங்க சார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சூப்பர் சூப்பர். இப்போ நீங்கள் தொடர்ந்து வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 4வது பாட்டு இப்போ போட்டுருக்கீங்க லவுட் ஸ்பீக்கர் அக்காவுக்காக. அவங்க நீங்கள் டார்கெட் பண்ணுறதுக்கான காரணம் என்ன? டார்கெட் எல்லாம் பண்ணல. ஆக்சுவலா யாரா இருந்தாலுமே பொதுத்தளத்துல அவங்களுடைய கருத்துக்கள் எடுத்து வைக்கிறதுக்கான அதிகாரம் எல்லாருக்குமே இருக்கு. பட் ஆனா அதை நாகரிகமான முறையில் எடுத்து வைக்கணும். பெரியாரை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்னா கூட அதை நாகரிகமான முறையில பெரியார் வந்து இதை பண்ணாரு அதை பண்ணாரு சொல்லலாம். அதுக்கு எதிர்த்தரப்புல ஏதோ ஒரு வாதம் வைக்கிறாங்க அப்படின்னும் அதை நம்ம ஏத்துக்கக்கூடிய மெச்சூரிட்டி நமக்கு இருக்கணும். பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, வராங்க பெரியாரை பத்தி ஏதோ ஒண்ணு பேசிட்டு போறாங்க. 1945 1956 ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இந்த என்ன சொல்றது, இந்த வெங்கல கடையில யானை போந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு ஓடிடுறாங்க. கொஞ்சம் நிறுத்தி நிதானமா யோசிச்சு இவங்க சொன்ன ஸ்டஃப் தப்பு அப்படின்னு சொல்லி யாராவது எதிர்க்கிறது வைக்கும்போது அவங்க அதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, அதை பர்சனலா எடுத்துக்கிட்டு இவங்கெல்லாம் வந்து படிப்பறிவு இல்லாதவங்க, தற்குறிங்க, அதனாலதான் இப்படிலாம் பண்றாங்க. இல்ல நீ சொல்றதை ஏத்துக்கிட்டாதான் அவன் புத்திசாலி, நீ சொல்றதை ஏத்துக்கலாம் அவன் முட்டாள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அதுவும் இப்போ லாஸ்டா நம்ம இந்த திராவிடர் கழகத்துல இருந்து திராவிடர் விடுதலை கழகம் குளத்தூர் மணி அவர்களோட தலைமையில ஒரு ப்ரோக்ராம் நடத்திருந்தாங்க. அதுல அந்த ஸ்டேஜ்ல பேசும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்களுக்குலாம் மண்டையில ஒண்ணுமே கிடையாது, ஐஐடி மாதிரி யூனிவர்சிட்டியில படிச்சவங்க கிடையாது, வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிச்சவங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐஐடி இஸ் நாட் எ யூனிவர்சிட்டி, அதுவே வந்து எம்பவர் டு கிராண்ட் டிகிரிஸ் அவ்வளவுதானே தவிர அது ஒரு இன்ஸ்டியூட், அது வந்து யூனிவர்சிட்டி கிடையாது. அதுவே தெரியாம முதல்ல நீ வந்து இவங்க ஐஐடி மாதிரி இன்ஸ்டியூட்ல படிச்சவங்க கிடையாது, இவங்க எல்லாம் வந்து வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில படிச்ச தற்குறிங்க, அதனாலதான் நம்ம சொல்றதை ஏத்துக்க மாட்டாங்க. அவங்க எந்த யூனிவர்சிட்டியில இதை படிச்சாங்க? அதுதான் எனக்கு அவங்க வந்து பெரியார் யூனிவர்சிட்டியில படிச்சிருக்காங்க அவங்க. ஸோ யூனிவர்சிட்டி, ஆமா திடல் யூனிவர்சிட்டி, ஆமா. ஸோ அப்போ எதிர்கருத்து வைக்கிறவங்கள நீங்க மாதிரி பர்சனல் அட்டாக் பண்றீங்க அப்படின்னும் போது அவங்கள எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு பர்சனலா எனக்கு ஃபீல் ஆகுது, அதனால எக்ஸ்போஸ் பண்றேன். ஒண்ணு. இன்னொன்னு, இவங்க வந்து மதுரை ஸ்லாங்ல பேசுறது, மதுரைக்காரங்க மாதிரி பேசுறது, அப்பப்போ வீடியோல வந்து மீனாட்சி எங்க ஆத்தா அழகரு, திடீர்னு பாண்டி முனீஸ்வரர் ஏதோ ஒன்று பேசிடுறாங்க. பேசிட்டு மதுரைக்காரங்க மனசுல வந்து என்ன
ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. ஆனா ஓகே இது நம்ம பொண்ணு அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ண வைக்கிறாங்க. பட் மதுரைக்காரங்கனாலே பசங்க நம்ம ஸ்லாங் அப்படிங்கும்போது அவங்க இன்னும் கனெக்ட் ஆயிரும். ஆமா, ஈஸியா கனெக்ட் ஆகுறாங்க. இதுல சமீபத்துல ஒரு வீடியோல நான் பாத்தியா, நான் வந்து மறவர் சமூகத்தை சேர்ந்தவர், கம்யூனிட்டியினுடைய சர்டிஃபிகேட் எல்லாம் காமிச்சு. ஸோ எண்ட் ஆஃப் த டே அவங்க என்ன ட்ரை பண்றாங்க அப்படின்னா, நான் வந்து உங்க ஆளு அப்படின்ற மாதிரி மதுரைக்காரங்களோட கனெக்ட் ஆக ட்ரை பண்றாங்க. ஓகே, தப்பு இல்லை. ஆனா இவங்க என்ன பேசுறாங்க, இவங்களுடைய ஆக்சுவல் ஐடியாலஜி என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த மதுரைக்காரங்களோட ஐடியாலஜிக்கு நேர் அகேன்ஸ்ட். மதுரைக்காரங்க யாரு? தமிழை தூக்கி பிடிப்பாங்க. இவங்க தமிழையே திட்டின ஒரு குரூப்பை சேர்ந்தவங்க. மதுரைக்காரவங்க அவ்வளோ ஆன்மீகமா ஸ்பிரிச்சுவலா இருக்கக்கூடிய ஒரு பூமி, சித்திரை திருவிழாலாம் கொண்டாடக்கூடிய பூமி. இவங்க நேரா சாமி இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒரு டீம். அவங்க கல்ச்சுரலா ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிலாம் வாழக்கூடிய ஒரு ட்ரெடிஷ்னலான டீம். இவங்க திருமணம் கடந்த உறவு, குழந்தை பெத்துக்காத, அதுதான் பெண்ணுறுதல், இந்த மாதிரி பேசக்கூடிய குரூப். ஸோ நீ ஒரு மக்களை தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அவங்கள ஒரு அதுக்கு அகெயின்ஸ்டான ஒரு ஐடியாலஜி நோக்கி இழுக்கும் போது அவங்கள அந்த மக்கள் முன்னாடி தோல்வரிச்சு காட்ட வேண்டியது என்னுடைய வேலை. அதனால நான் தோல்வரிச்சு காட்டுறேன். ஏன்னா பொதுவாக பார்த்தோம் அப்படின்னாலே இப்போ நான் வந்து இப்போ பெரம்பலூர், அரியலூர், இந்த கடலூர் பக்கமாக பார்த்தோம்னா நக்சல் வந்து அதிகமாக இருந்த ஒரு ஏரியான்னு சொல்லுவோம். தமிழ் தேசியம் நக்சல் அதிகமாக இருந்துச்சு. இப்போ ஈரோடுன்னு பார்த்தோம்னா ஈவேராவை வந்து ஒரு ஐடென்டிட்டியாக காட்டி இது. ஆனால் மதுரைக்குன்னு சொல்லி அந்த தீக்காவோ இல்லை நாத்திகமோ இல்லை நக்சலுக்கோ பெரிய லெவலில் தலை தூக்காத ஏரியா வந்து மதுரை. இந்த இடத்துட்டு வந்து நான் நாத்திகம் பேசுகிறேன் அப்படின்ட்டு அவங்க தலை தூக்குறதுங்கிறது சரியா இருக்குமா? இல்லை, சரியா இருக்காதுதான் நான் சொல்கிறேன். அதனால தான் அவங்க பார்த்தீங்கன்னா நேரடியாக பேச மாட்டாங்க, இன்டைரக்டா பேசுறாங்க. மதுரையில இப்போ கள்ளழகருக்காக கூட்டம் கூடுது அப்படின்னா இதை தாண்டா எங்க பெரியார் எதிர்பார்த்தார். பெரியார் எப்ப கள்ளழகரை போய் பார்க்க சொன்னாரு? அவர் சாமியே இல்லைன்னு தான் சொன்னார். இன்னும் கேட்க போனா நிறைய திராவிட சித்தாந்தவாதிகள் என்ன பண்றாங்க அப்படின்னா கள்ளழகரை பத்தி தப்பா பேசுறாங்க. கள்ளழகர் ஆத்துல இறங்கும் போது நிறைய திராவிட சித்தாந்தவாதிகள் ட்விட்ல போய் பாத்தீங்க அப்படின்னா, அவர் வேசி வீட்டுக்கு போயிட்டு லேட்டா வந்தாரு, மீனாட்சி அம்மனுக்கு எத்தனை தடவை கல்யாணம் பண்ணுவீங்க, ஃபர்ஸ்ட் நைட் எப்போ நடக்கும், இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்கறது திராவிட சித்தாந்தவாதிகள். அதே திராவிட சித்தாந்தத்துல இருக்கிற நீ ஆக்சுவலா ஒண்ணு மதுரைக்காரினா இவங்களை எதிர்த்து கேள்வி கேட்கணும், இல்லைன்னா இது அப்படியே ஃபேட் அவுட் பண்ணிட்டு நானும் மதுரைக்காரன் தாண்டான்ற மாதிரி பேசிக்கிட்டு, ஆனா ஆக்சுவலா மீனாட்சி திட்டுறவங்க கூட நீ கூட்டணி வச்சுட்டு இருக்க அப்படின்னா அது எப்படி ஏத்துக்க முடியும்? அதே மாதிரி தமிழர் என்னுடைய தலைவன் அப்படின்னு இன்னொரு பக்கம் தமிழ் தேசியவாதிகள்லாம் பேசுறது யாரு பார்த்தோம்னா நம்ம ராவணன். தமிழர்லாம் சொல்லி ஒரு குரூப் ஒன்று சொல்றாங்க, தமிழர் தான் ஒரு குரூப் ஒன்று சொல்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து ஒரு சைவ சித்தாந்தம் ஏற்றக்கூடிய ஒரு சிவ வழிபாட்டாளர் அப்படின்னு சொல்றாங்க. இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய பார்வை என்ன? ஆக்சுவலா தமிழ் தேசியவாதிகளோட நிறைய விஷயங்கள் எனக்கு பிடிக்கும். அவங்க ஆக்சுவலா இன்னைக்கு இந்தியால தமிழுக்காக பேசக்கூடிய, குரல் கொடுக்கக்கூடிய ஒரு டீமா அவங்க இருக்கிறாங்க. உண்மையிலே வாழ்த்துக்கு. ஆனா அவங்க கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சில மைனஸ் என்ன அப்படின்னா, மேபி மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட்டுக்காக அப்படி பண்றாங்களா என்னன்னு தெரியல. நேரடியா அவங்க வந்து தமிழ் கடவுள், தமிழ் இலக்கியங்கள் யாரையெல்லாம் தூக்கி பிடிச்சதோ அவங்களுக்கு அகெயின்ஸ்டாவே பேசுறாங்க, தமிழ் இலக்கியங்களுக்கு அகெயின்ஸ்டாவே பேசுறாங்க. உதாரணத்துக்கு தமிழ்ல எங்கேயுமே, தமிழ் இலக்கியத்துல எங்கேயுமே வந்து சமஸ்கிருதத்துக்கு எதிரான வாதங்கள் எங்கேயுமே கிடையாது. ஓகே, தமிழ் வளர்ந்த அதே காலகட்டத்துல தமிழ்நாட்டுல சமஸ்கிருதமும் இருந்திருக்குது. ஓகே, திருநாவுக்கரசர் ஆகட்டும், அப்பர் வந்து யாரெல்லாம் வடமொழியும் தென் தமிழும் படிக்கலையோ அவெல்லாம் குரங்குன்னு சொல்லி சில இடங்கள்ல திட்டுறாரு. சுந்தரர் திட்டுறாரு. ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு தமிழனுடைய வழியில வந்துட்டு அதே தமிழ் பேரை வச்சு நம்ம பாலிடிக்ஸ் பண்ணும்போது அவங்க அதனோட அந்த எசன்ஸ் மாறாம இருக்கணும். பட் இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கட்சியோட பேர்லயும் அவங்களுடைய சித்தாந்தத்தினுடைய பேர்லயும் தான் தமிழ் இருக்கே தவிர ஆக்சுவலா தமிழ் இலக்கியங்கள் என்ன சொல்லுது அதுக்கு நேர் அகேன்ஸ்டா தான் இவங்க நிக்கிறாங்க. அதனுடைய ஒரு பாயிண்ட் தான் பாத்தீங்கன்னா ராவணனை வந்து முப்பாட்டன் அப்படின்னு சொல்றது. ராவணனை முப்பாட்டன்னு சொன்ன ஒரு தமிழ் இலக்கியத்தையாவது இவங்க ஓப்பன் சேலஞ்ச் நான் சொல்றேன். ராவணனை தமிழ் முப்பாட்டன் அப்படின்னு சொன்ன ஏதாவது ஒரு தமிழ் இலக்கிய ரெஃபரன்ஸை இவங்களை எடுத்து காட்ட சொல்லுங்க. அவங்க சொல்றதே வந்து லேண்டை பேஸ் பண்ணி தான் அவங்க சொல்றாங்க. ஸ்ரீலங்காங்கிறது தமிழோட இடம், தமிழுக்கான இடம், தமிழருக்கான இடம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அவங்க எப்படி சொல்ல அதையும் போய் அவங்க ஆக்குபை பண்ணிக்கிட்டு அப்போ வந்து ஸ்ரீலங்கா அப்படிங்கும்போது ராவணனும் தானா வந்து தமிழரோட தானே வருவாரு. ஸ்ரீலங்காவை ஆட்சி பண்ணதுனால மட்டுமே ராவணன் தமிழன் அப்படின்னா மஹிந்த ராஜபக்ஷ தமிழனா? ஓகே, தமிழ்நாட்டை விஜயநகர மன்னர்கள் ஆட்சி பண்ணியிருக்காங்க, கண்டிப்பா அவங்க தமிழர்களா? அப்போ நீ ராவணனை மட்டும் தனியா ஹைலைட் பண்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உனக்கு ராமருக்கு எதிராக தமிழ் சமூகத்தை திருப்பணும் அப்படின்னா நேரடியா ராமரை திட்டினா இவன் முடிச்சுப்பான். அதனால அதுக்கு எதிரான ஒரு கேரக்டரை நீங்க வந்து உருவாக்குறீங்க. தமிழ் இலக்கியம் எல்லா இடத்துலயுமே போய் பாருங்க, சங்க இலக்கியத்துல ஆரம்பிச்சு எல்லா இடத்துலயுமே ராவணனை திட்டிருக்காங்க. ராவணன் அவுணர், அசுரன் அப்படிலாம் தான் திட்டிருக்காங்க. அதே மாதிரி ராவணன் எங்கேயாவது பல இடங்கள்ல நீங்க வந்து தமிழனுடைய ஆதி எங்கிருந்து தோன்றுதுன்னு நீங்க போறீங்களோ அங்கிருந்தே உங்களுக்கு வந்து ராமர் ரோல் மாடலா வந்து ஆமா. கொந்தகைன்னு நினைக்கிறேன் ஒரு தமிழ்நாட்டில் நடந்த ஒரு இடத்துல
கொந்தகை, மேபி ஐ திங்க் கொந்தகை தான் நினைக்கிறேன். அங்க கிடைச்ச அகழ்வாராய்ச்சியில பானை கீறல்கள்ல அந்தணன் ராமன் சம்திங் அந்த மாதிரி ஒரு பேரே வந்து அதுல கிடைச்சிருக்கு. அது ஆக்சுவலா கிடைக்கும் போது அந்த மெசேஜ் வந்தது. அதுக்கப்புறம் பின்னாடி அதை பத்தின தரவுகள் வந்து நீங்க டாக்குமெண்டேஷன் பண்ணும்போது அந்த பானை கீறல் வந்து இப்ப இல்லை. ஆனா அது கிடைச்ச போது அந்த தகவல்கள் வந்து வெளியே வந்தது. இப்போ வந்து அது எங்கேயுமே ஆமா கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்க தமிழை நீங்க எங்கிருந்து தொடங்குறீங்களோ அங்கிருந்தே ராமரை பத்தின ரெஃபரன்ஸ் வந்து வரும். ஸோ சரி, இப்போ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூலயும் நான் வரேனே. இப்போ நீங்க ராவணன் வந்து உங்களுக்கு லேண்ட் பேஸ் பண்ணி உங்களுக்கு ராவணன் உங்களுக்கு தமிழன் அப்படின்னா, சங்ககால தமிழர்கள் தான் வந்து இந்தியா முழுக்க பரவி இருந்தாங்க நீங்களே சொல்றீங்க. இந்தியா முழுக்க தமிழர்கள் தான் இருந்தாங்கன்னு சொல்றீங்க. அப்ப ராமரும் தமிழர் தானே, ஏன் அதை எடுத்துக்க மாட்டீங்க? என்று இன்னொரு ரெஃபரன்ஸ் என்னன்னா, ராமருடைய குலதெய்வம் யாருன்னு கேட்டீங்கன்னா ஸ்ரீரங்கம் பெருமாள். இன்னைக்கும் அயோத்தியால ராமர் கோவில் கட்டி இருக்கும் போது ராமர் சந்நிதிக்கு மேல ஸ்ரீரங்கம் பெருமாள் தான் பள்ளி கொண்டிருக்கிறார். அப்போ தமிழ்நாட்டுல தன்னுடைய குலதெய்வம் இருக்கக்கூடிய ஒரு கடவுள் உங்களுக்கு தமிழர் இல்லை. ஆனா எங்கேயோ லக்னோல இருந்து வந்து இலங்கை ஆட்சி பண்ணிட்டு இருந்த ஒரு மன்னர் அடிச்சு விரட்டிட்டு அந்த இடத்த ஆக்குப்பை பண்ண ராவணனை நீங்க தமிழன் சொல்றீங்க அப்படின்னா, உங்களுக்கு தமிழ் மேல பற்று கிடையாது. தமிழருடைய முப்பாட்டனை வந்து தூக்கி பிடிக்கணும் அப்படின்ற எண்ணம் கிடையாது. ராமருக்கு அகெயின்ஸ்டா ஒரு கேரக்டர் நமக்கு தேவை, அதனால ராவணனை தூக்கி பிடிக்கிறீங்க. இப்போ வந்து ராமன் அப்படிங்கிறது இவ்வளோ டீப்பாக நம்ம பேசணும். இப்போ ராமன் பற்றி பேசினது இப்போ ரீசெண்டாக வைரமுத்து அவர்கள் வந்து பேசியிருந்தார், புத்தி பேதலிச்சு போன மாதிரி. அதுக்கு எகென்ஸ்டாக இப்போ நீங்களுமே வீடியோ போட்டிருந்தீங்க. இப்போ வைரமுத்துடைய ஆக்சுவலி எப்படின்னா, வைரமுத்து வந்து ஒரு கவி பேரரசு அப்படிங்கிற லெவலில் நம்ம வச்சு பார்க்குறாங்க தமிழ்நாட்டில். அந்த அந்த ஒரு இமேஜை வந்து நீங்கள் டேமேஜ் பண்ணுறதுக்கு எது நீங்கள் ட்ரை பண்ணுறீங்களா? அப்போ எனக்கு யாரோட இமேஜ் டேமேஜ் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சிருந்தேன் அப்படின்னா பர்சனல் அட்டாக் தான் பண்ணியிருப்பேன். எப்பயும் ஒருத்தரோட இமேஜ் டேமேஜ் பண்ணணும்னா பர்சனல் அட்டாக் தான் பண்ணுவாங்க. ஈவன் திமுக காரங்க கூட பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, திமுக திராவிட சித்தாந்தவாதிகள்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சம்மந்தமே இருக்காது, திடீர்னு ஏதோ ஒரு ஃபேக் அலிகேஷனை கிளப்பி பெருசாக்கி விட்டுட்டு சைலண்டாக போய் ஆஃப் ஆயிடுவாங்க. அந்த மாதிரி பர்சனல் அட்டாக் தான் பண்ணுவோம். எனக்கு வந்து அவரை பர்சனல் அட்டாக் பண்ணணும்னா அவரோட கரியரை க்ளோஸ் பண்ணணும், அதில் அதுவே பெரிய வார்த்தை. அவர் வந்து தமிழ் சமூகம் மதிக்கக்கூடிய ஒரு பெரிய இடத்துல இருக்கிறார். பட் ஆனால் இந்த ராமரை பத்தி பேசுன விஷயத்துல அவர் என்ன பர்சனலா அவர் என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா, இந்த மாதிரிலாம் பேசணும் அப்படின்னா ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்களுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல படும். நேத்து வந்தா கமலஹாசன்லாம் வந்து ராஜ்யசபா எம்பி ஆயிட்டான், எனக்கு இன்னும் எதுவும் கொடுக்காம இருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏதாவது நம்ம குலைச்சோம்னா மேபி ஏதாவது எலும்பு துண்டுகள் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பேசலாரோ என்னமோ தெரியல. ராமர் வந்து புத்தி சுவாதீனம் இல்லாதவர் அப்படின்ற குறிப்பெல்லாம் எங்கேயுமே கிடையாது. கம்பர் வந்து திகைத்தனை போலும் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறாரு. நீங்க தமிழ் அகராதி எடுத்து பாத்தீங்க அப்படின்னா திகைத்தல் அப்படின்ற வார்த்தைக்கு கிட்டத்தட்ட 52 அர்த்தங்கள் கொடுத்துருக்காங்க. அந்த அர்த்தங்கள்ல எங்கேயுமே புத்தி சுவாதீனமற்ற அல்லது பைத்தியகாரத்தனமான நிலை அப்படின்ற மாதிரியான விளக்கம் எந்த அகராதியிலையுமே கிடையாது. அதுல கொஞ்சம் சிமிலரா என்ன சொல்றாங்க அப்படின்னா, புத்தி தடுமாற்றம் அடைந்த அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? தடுமாற்றம் அப்படின்றது ஜஸ்ட் அப்பப்ப வந்து போகக்கூடிய ஒரு விஷயம். திடீர்னு நம்ம தடுமாறிட்டோம் அந்த மாதிரியான வார்த்தை தானே தவிர அது வந்து ஒரு இல்னஸ் கிடையாது, அது ஒரு மென்டல் இல்னஸ் கிடையாது. புத்தி சுவாதீனம் இல்லாத அப்படின்ற வார்த்தை வந்து அது மென்டல் இல்னஸை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ அந்த வார்த்தை அதுல கிடையாது. இவர் வந்து பர்சனலா அதான் நான் சொன்ன மாதிரி ஆட்சி அதிகாரத்துல இருக்கவங்களுடைய கடைக்கண் பார்வை நம்ம மேல படணும் அப்படின்றதுக்காக ஒரு அந்த மாதிரி பேசியிருக்கிறாரு, அவ்வளவுதான். அதுவும் அந்த கம்பன் கழகம் இருக்கு இல்லையா, அவங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டி இதுதான். அவங்க இந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. பேர் தான் கம்பன் கழகமே தவிர அவங்களோட வேலை என்னன்னா கம்பரை தூக்கி, இப்போ முன்னாடி நான் சொன்ன மாதிரி ராமரை டிஃபேம் பண்ணோம்னா ராவணனை தூக்கி பிடிக்கிறாங்க ஒரு குரூப். அந்த மாதிரி ராமரை டிஃபேம் பண்றதுக்கு கம்பரை தூக்கி பிடிக்கணும். கம்பராமாயணம்ன்றது வெறும் ஒரு இலக்கியம் அப்படின்ற மட்டத்திலே கொண்டு போயிடணும். அது வந்து மக்களோட வாழ்வியலோட கலந்த ஒரு விஷயம் அப்படின்றத நம்ம வந்து ஃபேட் அவுட் பண்ணோம் அப்படின்றதுக்காக தான் அவங்க வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. அதுல இருக்கக்கூடிய சாரதா நம்பியார் என்ன சொன்னாங்க, தாலி கட்டுறது தமிழர் வழக்கமே கிடையாது, சங்க இலக்கியத்தில் எங்கேயுமே கிடையாது அப்படின்னா. நம்ம அதுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம். சங்க இலக்கியத்துல பல இடங்கள்ல தாலியை பத்தின ரெஃபரன்ஸ் வருது, ஆனா இவங்க தாலி கட்டுறது தமிழர் வழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லி யாருடைய சித்தாந்தம், திராவிட சித்தாந்தவாதிகளுடைய வார்த்தையை எங்கிருந்து பேசுறாங்க, கம்பன் கழகத்துல வந்துட்டு பேசுறாங்க. பக்கத்திலேயே கூட இருந்தது யாரு, சுகிசிவம் யாரு, பழனியில இருக்கிறது முருகனே இல்லைன்னு சொல்லி சொன்னாரு. பல இடங்கள் ஆரிய திராவிட இனவாதம் பேசுறவரு. ஸோ இந்த மாதிரியான நெகட்டிவான ஆட்கள் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான். நான் பர்சனலாகவே அவங்களுடைய நிறைய நிகழ்ச்சிகள் போயிருக்கேன். அங்கே போனீங்கனாலே தெரியும், அவங்க வெளியில தான் நெத்தியில திருநீர்லாம் வச்சுட்டு சிவன்லாம் பேசுவாங்க தவிர உள்ளுக்குள்ள வந்து அந்த சிவன் வேற, இந்த சிவன் வேற, அந்த முருகன் வேற, இந்த முருகன் வேற, இப்படி பேசக்கூடிய ஒரு குரூப் தான் அது. ஸோ அதனால அந்த இடத்துல இருக்காங்க. ஆமா. ஸோ அதனால அவங்க இந்த மாதிரி பேசணும்னா அவங்க எதிர்பார்த்தா வைரமுத்துவே கூப்பிட்டுருக்காங்க. சரி, அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் அதாவது கிட்டத்தட்ட சொல்லணும்னா பாலிடாக்ஸ் ஆரம்பிச்ச காலத்தில் வந்து கருப்பழனியப்பனுக்கு நீங்கள் தொடர்ந்து வீடியோ போட்டுக்கிட்டே இருந்தீங்க. கருப்பழனியப்பெல்லாம் நீங்கள் வந்தீங்களா, உங்களால் கருப்பழனியப்பன் நடந்தாரான்ட்டு நான் அதுக்குள்ளே நம்ம போக தேவையில்ல. இப்போ கருப்பழனியப்பன் வீடியோ இப்போ நீங்கள் போட்டனாலேயே
ஒரு டைமுக்கு மேலே என்னாச்சு அப்படின்னா அந்த ஷோவை வந்து மக்கள் வந்து பைகாட் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறது. ஸோ அப்போ வந்து நீங்கள் கருப்பண்ணி அம்மனுக்கு அந்த கொண்டு வரணும் அப்படிங்கிறது, அதான் இந்த ஷோ விட்டு வெளியே கொண்டு வரணுமோ இல்லை எந்த காரணத்துக்காக நீங்கள் அந்த வீடியோலாம் போட ஆரம்பிச்சிங்க? ஆக்சுவலாக பாலிடாக்ஸோட ஃபர்ஸ்ட் ஸ்பார்க்கே வந்து அதுதான். ரொம்ப ஒரு மாதிரி ஜனரஞ்சகமாக வீட்டில் குடும்பத்தோடு உட்காந்து பார்க்கக்கூடிய நிகழ்ச்சி. எங்கள் வீட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் நிகழ்ச்சியை பார்ப்பாங்க. ஆமாம், ஃபேமிலியாக உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. அந்த இடத்துல ஒரு பேலன்ஸ்டான ஒரு ஸ்டேஜை உருவாக்கி அவங்களுடைய கருத்துக்களை நீங்கள் மக்கள் மத்தியில் கொண்டு போனால் பிரச்சனை இல்லை. பட் ஆனால் இவங்க வெளியில் காட்டுறது அது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ்லாம் உட்காந்துருக்கக்கூடிய ஒரு காமனான ஸ்டேஜ் அப்படின்ற மாதிரி காட்டிக்கிட்டு ஒரு சைடில் உட்காந்துருக்கவங்க வந்து எப்படி இருப்பான்னு பார்த்தீங்கன்னா, திருநள்ளாறு கோயிலுக்கு மேலே நாசானால சேட்டலைட் லான்ச் பண்ண முடியல அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் சொல்லுவோம். அந்த மாதிரி பேசக்கூடிய குரூப்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். அந்த மாதிரி ஆளுங்களை ஒரு சைடு கூட்டு உட்கார வச்சுக்கிட்டு பக்கா திடல்ல இருந்து ட்ரைனிங் எடுத்து வந்திருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல்ஸ் ஒரு சைடு உட்கார வச்சுக்கிட்டு ஆன்மீகத்தை பத்தி பேசுவாங்க. ஆன்மீகத்துக்கும் திருநள்ளாறு கோயிலுக்கு மேல சேட்டலைட் போடுறோன்னு சொல்றவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? ஸோ இந்த மாதிரி முட்டாளான தற்கூரிங்களை கூட்டு வந்து ஒரு சைடுல உட்கார வச்சு அந்த தற்கூரிங்களை இவங்களை வச்சு அடிக்க வச்சு இன்டர்நெட் நீங்க மக்கள் மத்தியில் என்ன நரேட்டிவை கிரியேட் பண்றீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சாமின்னு பேசுறவெல்லாம் முட்டாள், இந்த மாதிரிலாம் நீங்க பேசுனீங்கன்னா உங்களையும் சொசைட்டி அப்படிதான் பார்க்கணும்னு சொல்லி அவங்களுக்குள்ள அவங்களுடைய கடவுளை பத்தி அவங்க வெளியில பேசுறதுக்கே ஒரு கில்ட்டா ஃபீல் பண்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை அவங்க உருவாக்கிட்டு இருந்தாங்க. இதை பார்க்கும்போது எனக்கே ஒரு மாதிரி பயாஸ்டா இருக்கு இந்த ப்ரோக்ராம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ அதனால அதுக்கப்புறம் எக்ஸ்போஸ் பண்ணேன். இந்த பக்கம் உட்காந்துருக்கக்கூடிய மதிவதனி இவங்கெல்லாம் இன்னைக்கு தான் திராவிட சித்தாந்தவாதிகள் நமக்கு தெரியுதே தவிர முன்னாடி வந்து அவங்களாம் ஜென்ரல் ஆடியன்ஸ். அவங்க வந்து காமனான மக்கள் மாதிரி தான் இவங்க கொண்டு வந்தாங்க உள்ள. மதிவதனி ஆகட்டும், அயன் கார்த்திகேயன் ஆகட்டும், இந்த மாதிரி நிறைய பேர் உட்கார வச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மள மாதிரி ஆட்கள் நிறைய பேர் எக்ஸ்போஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியுது, ஓ இவனுங்கெல்லாம் ஒரு ஆல்ரெடி ஒரு ஐடியாலஜியில் இருக்கிறவனுங்க, பட் காமன் ஆடியன்ஸ் மாதிரி உட்கார வச்சு இவங்க ஒரு இம்பேலன்ஸ்டான ஒரு ஸ்டேஜை உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு. ஸோ அதனால தான் நான் உங்களை எக்ஸ்போஸ் பண்ணேன் அப்படின்னு நினைச்சேன். அந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு த்ரெட்டனிங் எதுவும் அந்த மாதிரி எதுவும் வந்துச்சா? த்ரெட்டெல்லாம் எதுவும் அந்த மாதிரி வந்தது கிடையாது. நார்மல் கமெண்ட்ல திட்டுறது அந்த மாதிரியான விஷயங்கள் வேணா இருக்கும். பட் ஆனால் வீடியோ வந்து நல்லா ஒய்டாக ரீச் ஆச்சு. கிட்டத்தட்ட அதுக்கு நாங்கள் ஒரு 5லேருந்து 6 வீடியோ வரைக்கும் போட்டோம். தமிழை பற்றி போடும்போது ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 8 மில்லியனுக்கு மேலே ரீச் போச்சு. நம்ம அந்த இஷ்யூ கையில் எடுத்ததுக்கப்புறம் நிறைய இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து அதை எடுத்து பேச ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து அந்த ஈவெண்ட்டை வந்து ரீஷெடியூல் பண்ணி இப்போ ஆடியோ வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக த்ரெட்டனிங் வந்து நேரடியாக வரல, அவங்க ஒரு மெயில் வந்து பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி மெயில் பண்ணியிருந்தாங்கன்னா ஜி தமிழோட ஆன்டிபைரசி கம்பெனி அவங்க அஃபிலியேஷன் வச்சிருக்காங்க. ஓகே. ஸோ அந்த கம்பெனிலேருந்து நமக்கு ஒரு மெயில் வந்தது. நம்ம வந்து இல்லை இது பயாஸ்டாக இருக்கிறதால நாங்கள் உண்மையின் பக்கம் நிற்கிறோம், நாங்கள் அந்த வீடியோ டிலீட் பண்ண முடியாதுன்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராங்காக நின்னோம். ஸோ அதனால அவங்க என்ன பண்ணாங்கன்னா இமீடியட்டாக நம்ம சேனலை வந்து ஸ்ட்ரைக் பண்ணி நம்ம சேனலை வந்து டவுன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு 55 நாள் நம்ம சேனல் வந்து இல்லை. ஸோ சேனல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தோம். அப்புறம் ஃபைனலாக ஒரு வழியாக காட் கிரேஸ் இந்த சேனலை வந்து ரீஸ்டோர் பண்ணிட்டோம். ராவணனுடைய ஆசையில உங்களுக்கு ராமரோட ஆசையில. பல கருத்துக்கள் நம்ம சேனல்ல பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களோட பயணம் தொடர்ந்து இருக்கணும். ரொம்ப நன்றிங்க சார். ரொம்ப நன்றி.